ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு செஃப் முருகன்ஸ் ரெசிபி. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு ஊற்றிட்டு இருக்க மலைக்கு சூடாக வந்து ஒரு மங்களூர் போண்டா தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். மங்களூர் போண்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையானதான் பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மைதா 1 கப் எடுத்து வச்சுருக்கோம், 1/2 கப் தயிர், அது கொஞ்சம் சாப் பண்ண தேங்காய், கொஞ்சம் கொத்தமல்லி சாப் பண்ணது, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி சாப் பண்ணி வச்சுருக்கோம், ஒரு பிடி கருவேப்பிலை சாப் பண்ணி வச்சுருக்கோம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா 4 பச்சை மிளகாய் வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம், 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு பிஞ்ச் பெருங்காயம், அது கூட வந்து பார்த்திங்கன்னா அதே சேம் அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்சு சோடாப்பு எடுத்துருக்கோம். இதுக்கு வந்து தேவையான அளவு வந்து உப்பு எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து வாங்க இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 1/2 கப் தயிர் ஆட் பண்ணிடலாம், சால்ட், சோடாப்பு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம், ஜீரகம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேங்காய் இதெல்லாம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். விஸ்க் வச்சு பண்ணலாம், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த இது சாஃப்ட்னஸ் வராது, கையில் தான் மேஷ் பண்ணணும் மைதா மிக்ஸ் பண்ணுறதுனால. இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தயிர் 1/2 கப் சேர்த்துருந்தோம், அதே அளவு வந்து பார்த்திங்கன்னா 1/2 கப்பு வாட்டர் மிக்ஸ் பண்ணிடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதையே நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் சில்லி, ஜிஞ்சர் இதோட ஃப்ளேவர் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பைசஸ் எல்லாமே வந்து இறங்குச்சுன்னா தான் நம்ம போண்டா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட்டில் இதை மிக்ஸ் பண்ணுறது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டைம் சால்ட்டை செக் பண்ணிக்கோங்க. நான் போட்டது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. நான் இதுக்கு வந்து எடுத்து வச்ச மைதா வந்து இதில் நான் ஆட் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் ஓரளவுக்கு நல்லா மாவை மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் எவ்வளோக்கெவ்வளோ அடிக்கிறீங்க அவ்வளோக்கெவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா போண்டா சாஃப்டாக இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷம் அப்படியே இந்த மாவு வந்து ரைஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆயிலை பற்ற வச்சு பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஆயில் வந்து இப்போ நல்லா காஞ்சிருச்சு, மிதமான சூடு இருக்குது. இந்த சூடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சைஸ் வந்து நீங்கள் எடுத்து போடலாம். அப்படியே மாவு நல்லா புளிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும், நம்ம போடவே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போண்டாலாம் எப்படி உப்பி வருது பார்த்திங்களா. ஸோ இந்த மாதிரி மாவு புளிச்சிருக்கணும். அதுக்கு வந்து மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தயிர் வந்து புளிச்ச தயிர் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே ரைஸ் ஆகும் மாவு. ஸோ இதெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கலர் நல்ல கோல்டன் ப்ரௌன் வரையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்ல கலர் வந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் ஆகட்டும். ஏன்னா மொறுமொறுன்னு விரும்பி சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் விட்டு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மொறுமொறுப்பு இருக்கும். ஆயில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சவுண்டெல்லாம் வந்து ஸ்லோ ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து எடுத்து ஸ்டெய்னருக்கு மாற்றிடலாம். ஸோ போண்டா வந்து பார்த்திங்கன்னா மொறுமொறுன்னு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சி இப்படி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்து சூப்பராக இருக்கணும். உள்ளே வந்து அந்த ஸ்ட்ரக்சர் பார்த்திங்களா, இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஏராக பஃபல்ஸாக இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாவு மிக்சிங் வந்து நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மழை பெஞ்சிட்டு பார்த்திங்களா, சூடாக காரசாரமான வந்து பார்த்திங்கன்னா மங்களூர் போண்டா ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம வீடியோ வந்து பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.